அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஆர்பி அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸுக்கு உண்டான என்னென்ன எக்ஸாம்லாம் இந்த வருஷத்துக்கு கால்ஃபார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் விட்டிருந்தாங்க. அதாவது ஆண்டறிக்கை. அதன்படி இந்த வருஷத்துக்கு நம்ம கண்டக்ட் பண்ண எக்ஸாம் டிஇடி எக்ஸாம், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ் தான் நடந்துச்சு. காமன் டெட்டு கிடையாது. இது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு தான் நடந்தது. ஸோ இப்போ அதுக்கு உண்டான எக்ஸாம் முடிஞ்ச ரிசல்ட் அதுக்கு உண்டான ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து என்ன எக்ஸாம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சுட்டு நிறைய பேர் அடுத்து என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, அடுத்து என்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக பார்த்திங்கன்னா நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதற்கு உண்டான ஒரு சின்ன உங்களுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு செய்தி தான் இந்த வீடியோ. ஸோ படிக்கிறவங்க நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஇடி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஜிடிஆர்பி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பாஸ் பண்ணவங்க அடுத்து பிஜிக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை யூஜிடிஆர்பி வந்துச்சுன்னா யூஜிடிஆர்பி இன்னொரு டெட்டு வந்துச்சுன்னா அது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும். அப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னா ஜாப் ஓரியண்டடாக நம்ம படிக்கணும். அதுக்கு இப்போ என்ன எக்ஸாம் வரும், அதாவது இந்த எக்ஸாம்லேயே நியமன தேர்வு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நியமன தேர்வை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டிஆர்பி முதற்கொண்டு ஃபஸ்ட்டு எதை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நியமன தேர்வை தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் பிளானரில் அவங்க கொடுத்தது நியமன தேர்வை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த நியமன தேர்வு அதை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா டிஇடி அந்த ஆசிரியர் தகுதி தான் ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்க, அதுவும் ஒர்க்கிங் டீச்சர்ஸுக்கு. அப்போது நியமன தேர்வு அப்படிங்கிறது எதற்காக அப்படியா ஃபஸ்ட்டு வைக்காமல் இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னா இன்னும் இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி வரணும். அவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வருது, இயர்லி ட்வைஸ் பார்த்திங்கன்னா டிஇடி எக்ஸாம் வைக்கணும், அவங்களும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தாக ஃபஸ்ட்டு டிஇடி எக்ஸாம் நடந்தது. இதில் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், ப்ரைவேட் டீச்சர்ஸ் நீங்கள் எழுதியிருந்தீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்து நமக்கு கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம் என்னவா இருக்கும் அப்படின்னா யூஜிடிஆர்பி தான். அந்த யூஜிடிஆர்பிக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பிக்கு இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு உண்டான டிஇடி எக்ஸாமோட ரிசல்ட் கொஞ்ச நாள்லேயே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிள் நம்மளோட அசம்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா செப்டம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஜிடிஆர்பி கால்ஃபார் நவம்பரில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்களோ அதை பொறுத்து நமக்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இது எல்லாமே வரும். சரி, நம்ம யூஜி டிஆர்பி எழுதுகிறோம் அப்படின்னா நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போது டெட்டு பாஸ் பண்ணவங்க நீங்கள் யூஜி டிஆர்பிக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க பிஜிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா அடுத்த டெட்டுக்கு முன்னாடியே ஒரு பிஜி டிஆர்பி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கொடுத்துருக்க டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் டிஆர்பியோடது மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிஜிக்கு படிக்கிறவங்க பிஜிக்கு படிக்கலாம். அப்போது யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கு வேக்கன்சியெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா நிறையா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேக்லாக் வேக்கன்சிஸ் இருக்குது, நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிஜி எக்ஸாம் நடந்ததில் பாஸ் பண்ணி போனவங்களாம் இருக்காங்க. அந்த வேக்கன்சி தான் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் ஒரு 300 வேக்கன்சியாவது கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் யூஜிடிஆர்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஇடி பாஸ் பண்ணியிருந்தவங்க நீங்கள் அடுத்து யூஜிடிஆர்பிக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 சப்ஜெக்ட் இருக்குது. அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. இந்த 9 பாடத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 9 பாடத்துக்கு சேர்த்து தான் யூஜியோட நியமன தேர்வு இருக்குது. ஸோ இந்த டிஇடி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அதேமாரி பிஜி அதுக்கப்புறம் டிஇடிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஏன்னா டிஇடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் மாதிரியே டிஆர்பியும்
ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த டிஎன்பிஎஸ்சியில் எப்படி இப்போ வந்து ப்ராப்பராக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பிளானர் டிஆர்பிலையும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதன்படி உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து தானே படிப்பேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எக்ஸாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் சிரமம். ஏன்னா இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ண நல்லா இருக்கும். அதேமாரி இந்த யூஜிடிஆர்பியை தொடர்ந்து பிஜிடிஆர்பி அதேமாரி பிஇஓ எக்ஸாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானரில் இருந்துச்சு. பிஇஓ அதாவது இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த இதுக்கு இருந்தது. ஆனால் அதற்குண்டான எக்ஸாம் நடத்தப்படவில்லை. அதனால் இந்த வருஷத்துக்கு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் மாறும் பட்சத்தில் பிஇஓ எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பிஇஓ டிஇடி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வரும். இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ், அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படிங்கிறப்போ ட்ராயிங் மற்றதெல்லாம் ஃபிசிக்கல் டைரக்டர் இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மற்ற இதுவுமே பார்த்திங்கன்னா இதில் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சமும் காலம் தாழ்த்தாமல் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நல்லா நீங்கள் படிக்கணும். ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் படிக்கலான்னா கூட இப்போதைக்கு தமிழ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க. பேரலாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஜிடிஆர்பியை நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூஜி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்து பிஜியாக இருக்கட்டும், டிஇடி எக்ஸாமாக இருக்கட்டும், பிஇஓ எக்ஸாம்லாம் வரும். அதனால் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ இந்த எக்ஸாமோட டிஇடி எக்ஸாமோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா அடுத்த டிஇடி வச்சு அடுத்த யூஜிடிஆர்பி வச்சா இன்னும் டைம் நிறைய ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து நமக்கு டைம் இல்லாததுனால கண்டிப்பாக யூஜிடிஆர்பி வரும். ஸோ எந்தெந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நீங்கள் வந்து யூஜிடிஆர்பியோ பிஜியோ எதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த டிஇடி பாஸ் பண்ணவங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நம்ம டிஇடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு நியமனத் தேர்வு தான் நடந்திருக்கு. ஒரே ஒரு நியமனத் தேர்வு தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இல்லை. அந்த ஒரு நியமனத் தேர்வு இந்த 2022 to 23 அதில் நடந்ததோட சரி. அதுக்கப்புறம் நியமனத் தேர்வு நடக்காதனால நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட ஒரு 9 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகள் போயிட்டுருக்கு. நம்ம அந்த வட்டாரங்கள்லாம் சொல்கிறது யூஜிடிஆர்பி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் நிறையா இதில் கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால் ஆகஸ்ட்டு எண்டு அப்படி இல்லைன்னா செப்டம்பரில் யூஜிடிஆர்பி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த டீச்சர்ஸ் இந்த எக்ஸாமுக்கு யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து இந்த பாலிடெக்னிக், இந்த காலேஜ் டிஆர்பி அதெல்லாம் கொஞ்சம் கொஷின் மார்க்கில் இருக்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், அதில் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து சர்ப்ளஸில் நிறையா இருக்குது. இன்னொன்று ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதில் உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படின்னா அது வந்து நம்ம டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வரும். பிஜிடிஆர்பியும் கண்டிப்பாக கடைசியில் கால்ஃபார் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அகாடமிக் இயருக்கு பிஜியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பி இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் டிஇடி எக்ஸாம் கண்டிப்பாக இன்னொரு டிஇடி எக்ஸாம் வந்து இந்த வருஷத்தில் உண்டு. ஸோ இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, அதுக்கப்புறம் டிஇடி எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஇஓ எக்ஸாம் இதெல்லாம் வந்து கால்ஃபார் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இப்போதைக்கு பாஸ் பண்ணவங்க யூஜிடிஆர்பி கண்டிப்பாக படிக்க ஆரம்பிக்கலாம். நான் டெட்டு பாஸ் பண்ணல சார் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து டைரெக்டாக பிஜிடிஆர்பியை படிங்க. கண்டிப்பாக பிஜிடிஆர்பி நிறைய நாட்கள் இருக்குது. ஸோ அந்த நாட்களை வந்து நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் எக்ஸாமில் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீழேருந்து ஃபைனல் ஆன்சர் கீ வரப்போ நிறைய இதுக்கு வந்து கொஷின் மார்க்லாம் இருந்தது. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியலை. ஸோ அதனால் இந்த யூஜிடிஆர்பி இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நல்லா நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் யூஜிக்கு பண்ணுறவங்க யூஜி, பிஜிடிஆர்பி பண்ணுறவங்க பிஜிடிஆர்பிக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாமே கிட்டத்தட்ட வந்து அவங்களோட சிலபஸில் தான் அப்படியே கொஞ்சம் யூனிஃபார்மாக வரும். அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கும் பேரலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஇடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஇடியோடு சேர்த்து பிஇஓ எக்ஸாம் பண்ணிக்கலாம். டிஇடி பிஇஓவும் அது பிஇஓ அதுவுமே பார்த்திங்கன்னா
உங்களுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் சயின்ஸ், மேத்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். சோசியல் சயின்ஸ் அந்த இது கொஞ்சம் மாறும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை பற்றின அறிவிப்புகள் அடுத்தடுத்து வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். எந்த ஒரு அப்டேட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களே செல்ஃப் மோட்டிவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். எக்ஸாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது கண்டிப்பாக புக்கை படிக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். எக்ஸாம் கால் ஃபார் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நான் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறப்ப நிறைய பேர் வந்து ரேஸில் ஓடுற மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கிறதுனால நீங்கள் அதை முந்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு உண்டான டைம் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு ரெகுலராக படிக்கணும். நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணணும். நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா சொல்ல வர்றது, டிஇடி பாஸ் பண்ண மக்கள் நீங்கள் வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே அடுத்து யூஜிடிஆர்பியோட நியமன தேர்வுக்கு ரெடி ஆகுங்க அப்படிங்கிறதா இது மூலமாக சொல்லிக்கிறோம். ஸோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நமக்கு கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதேமாரி இந்த டீச்சர்ஸ் டிஆர்பி, டிஇடி, பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வெல் அஸ் ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க அதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான ஒரு செய்திகள் இருந்தாலும் நம்ம ஜாப் சம்மந்தப்பட்டது எந்த ஒன்று இருந்தாலும் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட்ருக்கோம். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.